ஹாய் கைஸ், ஐ ஆம் ஃப்ரம் நமோ போஸ்டல் அகாடமி. நமோ போஸ்டல் அகாடமிலேருந்து இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த தமிழ்நாடு சர்க்கிளுக்கான பிஏ எக்ஸாமோட ஆன்சர் கீயை பார்ப்போம். இந்த நான் எடுத்திருக்க கொஷின் பேப்பரோட ஃபஸ்ட்டு கொஷின், பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ் ஆர் நாட் எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஃபீஸ். அதாவது பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட் கீழே இருக்க எந்த ஃபீஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கிடையாது. ஆன்சர் சி, ஏர்மெயில் சார்ஜஸ். Next one, registration is obligatory in the case of எந்த situationல registration compulsory. Any parcel exceeding 4 kgs of weight, any insured article, any registered article reposted after having been delivered. All the above. Answer வந்து D, all the above. Next one, the purchaser of Indian postal order presenting the order with counterfile at the post office of purchase will entail for repayment of. அதாவது இந்தியன் போஸ்டல் ஆர்டர் வாங்கினவங்க அவங்களே அமௌண்ட்டை ரீபேமெண்ட் வாங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வாங்கும்போது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கமிஷன் சார்ஜஸ் பே பண்ணுவாங்க. அந்த கமிஷன் சார்ஜ் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. அந்த போஸ்டல் ஆர்டரோட ஒரிஜினல் வேல்யூ மட்டும்தான் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ, ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் தி ஆர்டர் வித்தவுட் கமிஷன். Next, fourth question, foreign philatelic deposit account service is available to foreign collectors. ஸோ foreign philatelic deposit account ஒரே ஒரு இடம் தான், மும்பையில் மட்டும்தான் இருக்குது. philatelic bureau located at Mumbai. Next one, airmail items received from any country for delivery in India. ஏர்மெயில் ஐட்டம்ஸ் ஃபாரின் கண்ட்ரியிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு வரும் பட்சத்தில் அதை இந்தியாவுக்குள்ளே காஸ்ட் இல்லாமல் ஃப்ரீயாக ரீடைரக்ட் பண்ணலாம். அதே போல் மீண்டும் வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னா சார்ஜஸ் அவங்க பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆப்ஷன் போத் ஏ அண்டு பி, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், இன் கேஸ் ஆஃப் இன்சூர்டு ஃபாரின் ஆர்டிகல்ஸ் கண்டெய்னிங் பேங்க் நோட்ஸ் ஆர் கரன்சி நோட்ஸ் அண்ட் கோல்ட் காயின்ஸ் ஆர் புல்லியன், தி ஆர்டிகல் ஷுட் பி இன்சூர்டு ஃபார் த வேல்யூ ஆஃப் ஆக்சுவல் கண்டென்ட்ஸ். இது வந்து ஃபாரின் ஆர்டிக்கலுக்காகட்டும் அல்லது நம்மளோட இன்லேண்ட் ஆர்டிக்கலுக்காகட்டும் மேக்ஸிமம் லிமிட் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே வேல்யூ அந்த மேக்ஸிமம் லிமிட்டுக்குள்ளே தான் அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது கரன்சி நோட்டோ கோல்டு காயினோ இருக்குது அப்படின்னா அதனோட ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அதே வேல்யூவுக்கு நாம் அதை இன்சூர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், வேலிடிட்டி பீரியட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிசீவ்ட் ஃபார் எவரி சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ். ஒவ்வொரு முறையும் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வேலிடிட்டி எவ்வளோ நாள்னு பார்த்தோம்னா 3 months, ஆப்ஷன் ஏ. ஆனுவல் ஃபீ ஃபார் போஸ்ட் பாக்ஸ் அண்டு போஸ்ட் பேக் டுகெதர், ரெண்டும் சேர்த்து வாங்குகிறாங்க அப்படின்னா ஆனுவல் ஃபீ ஒரு வருஷத்துக்கான ஃபீ, ஆப்ஷன் ஏ, ₹250. நெக்ஸ்ட் ஒன், தி மேனுஃபேக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபிக்டிஷியஸ் postage stamps for any purpose whatsoever is prohibited and is an offence punishable under section 263A of Indian Penal Code, option A. Next one, which of the following franked articles to be treated as unpaid? unpaid-ஆ எப்போ ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேட்ஸில் இருக்கிற ஆர்டிக்கலை நம்ம அக்செப்ட் பண்ணவே கூடாது. லேட்டர் டேட்டில் ஃப்ராங்க் பண்ணக்கூடாது. அப்போது போஸ்டட் இன் த லெட்டர் பாக்ஸ், ஃப்ராங்க்டு ஆர்டிகல்ஸ் ஃப்ராங்கிங் பண்ணிட்டாங்க, அதை போஸ்ட் பாக்ஸில் அதாவது லெட்டர் பாக்ஸில் அவங்க போஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம அன்பெய்டாக தான் ட்ரீட் பண்ணுவோம். அந்த ஃப்ராங்கிங் வேல்யூ வந்து நம்ம போஸ்டேஜாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஆப்ஷன் சி, போஸ்டட் இன் தி லெட்டர் பாக்ஸ், அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ரீடைரக்ஷன் ஃபீ ஃபார் பார்சல்ஸ். பார்சலுக்கான ரீடைரக்ஷன் சேம் போஸ்ட் ஆஃபீஸ் சேம் போஸ்ட் டவுனாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீ. அப்படி இல்லாத சமயத்தில் half the prepaid rate, option B. Next one, letters posted as insufficiently prepaid is charged on delivery with. இங்கே பாருங்கள், அன்பெய்டாக இருந்தால் டபுள் தி போஸ்டேஜ் சார்ஜ் பண்ணுவோம். இது இன்சஃபிஷியன்ட்லி ப்ரீபெய்ட் கம்மியாக இருக்கிறதுனால எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதில் டபுள் தி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ, டபுள் தி அமௌண்ட் ஆஃப் டெஃபிஷியன்சியில் எவ்வளோ குறைவோ டெஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கோ அதில் டபுள் தி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், தி ஜென்ரல் மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் வெயிட் ஃபார் ஃபாரின் பார்சல். ஒரு ஃபாரின் பார்சலுக்கான மேக்ஸிமம் வெயிட், இன்டர்நேஷ்னல் ஏர் பார்சலுக்கான மேக்ஸிமம் வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா 20 kg, ஆப்ஷன் டி.
நெக்ஸ்ட் ஒன், தி அன்டெலிவர்ட் அவுட்வர்ட் ஃபாரின் பார்சல் ஆர் ரிட்டர்ன்டு டு த சென்டர். ஆக்சுவலாக நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பார்சல் ரீடைரக்ஷனுக்கு சார்ஜ் பண்ணுவோம். அதே சென்டருக்கு ரிட்டர்ன் போகுது அப்படின்னா அதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம். ஆனால் ஃபாரின் பார்சல்ஸில் நம்ம பிஓகேட் பார்ட் 2ல் பார்த்துருக்கோம். ஃபாரின் பார்சல்ஸ்க்கு அது போல் கிடையாது. இங்கேருந்து அனுப்பக்கூடிய அவுட்வேர்ட் ஃபாரின் பார்சல்னாலே அதுதான் மீனிங். நம்ம கண்ட்ரியிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு ஒரு பார்சலை அனுப்பிட்டோம், அந்த பார்சல் டெஸ்டினேஷன் கண்ட்ரியில் டெலிவரி ஆகலை அப்படின்னா அது அங்கேருந்து ரிட்டன் நம்ம கண்ட்ரிக்கு வர்றதுக்கு நம்ம மீண்டும் சார்ஜ் பே பண்ணணும். ஜென்ரலி ஈக்குவலன்ட் டு இட்ஸ் அவுட்வேர்ட் சார்ஜஸ். இங்கேருந்து போகிறதுக்கு என்ன ஃபீஸ் இருந்ததோ அதே ஃபீஸை வந்து அங்கேருந்து ரிட்டன் வர்றதுக்கும் அவங்க பே பண்ண வேண்டி இருக்கும். ஆப்ஷன் பி ஆன்சர். If a parcel addressed poste restante is not taken delivery within 7 days following the date of its arrival in the office of delivery, warehousing charges shall be levied from. warehousing charge காமனாகவே 8th டேலேருந்து சார்ஜ் பண்ணுவோம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ. தி ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் த இயர். ஏபிபியு 1961 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆப்ஷன் சி. If any postal articles found or believed to contain the prohibited items in course of transmission by post, it will be. அதாவது ஒரு ஃபாரின் ஆர்டிக்கல் ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பும்போது இடையில், அதாவது அனுப்பும்போது கண்டுபிடிக்கல, நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அதை சென்டருக்கு அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம் புக்கிங் ஆஃபீஸ்லேயே. ஆனால் டிரான்ஸ்மிஷனில் இடையில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னும்போது அதை ஃபார்வேர்ட் பண்ணவும் மாட்டாங்க, ரிட்டனும் அனுப்ப மாட்டாங்க. இட் வில் பி இன்டர்செப்டட் அண்டு சென்ட் டு தி நியரஸ்ட் கஸ்டம்ஸ் கலெக்டர். ஸோ பக்கம் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் கலெக்டருக்கு அதை அனுப்பிடுவாங்க. தி எக்ஸாமினேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி ஆன் இன்வர்ட் ஃபாரின் ஆர்டிகல்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் ஆன். ஸோ 2 இடத்துல தான் கஸ்டம்ஸ் டியூட்டி அசஸ்மெண்ட் ஒர்க் நடக்கும். ஒன்று ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், இன்னொன்று சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் ஃபாரின் பார்சல்ஸ். ஃபாரின் பார்சல்ஸில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எது இன்கரெக்ட், கரெக்ட் இல்லை. ஃபாரின் பார்சல்ஸ் அட்ரஸ் டு செர்டைன் கண்ட்ரிஸ் கேன் பி இன்சூர்டு ஃபார் தர் என்டையர் டிரான்ஸ்மிஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்னென்னா ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு ஃபுல்லாக இன்சூர் பண்ண முடியும், அது அவங்க கண்ட்ரி டெஸ்டினேஷன் கண்ட்ரி வரை இன்சூர் பண்ணலாம். ஒரு சில கண்ட்ரிஸ் இன்சூர்டு பார்சல் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணாத சமயத்தில் அதை வந்து நம்மளோட இன்லேண்ட் டிரான்சிட்க்கு மட்டும் இன்சூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் சியில் பாருங்கள், அதை மாற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னா பார்சல்ஸ் அட்ரஸ்டு டு கண்ட்ரிஸ் for which insurance service is not available cannot be insured for the inland transit alone. அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் இன்சூர்டு பார்சலை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்லேண்டுக்கு மட்டும் இன்சூர் பண்ணணும், இங்கே இன்சூர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் என்கொயரிஸ் ரிகார்டிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் லெட்டர் மெயில் அண்ட் பார்சல் மெயில் in the foreign post must be submitted before the lapse of 1 year counting from. இது வந்து மணி ஆர்டராக இருக்கும் பட்சத்தில் 1 year from the date of issueன்னு சொல்லுவோம். ஆனால் லெட்டர் மெயில் பார்சல் மெயிலுக்கு 1 year from the day following the day on which the article was posted. போஸ்ட் பண்ண நாளுக்கு அடுத்த நாள்லேருந்து 1 வருஷம் எடுத்துக்கணும். அந்த 1 வருஷத்துக்குள்ளே எந்தவித கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் கொடுக்கணும். ஸோ ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் எய்ம்ஸ் அட் போத் ஏ அண்ட் பி டிரான்ஸ்ஃபார்மிங் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, இம்ப்ரூவிங் சர்வீஸ் டெலிவரி ஆஃப் ஆப்ரேஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ். 2 ஆப்ஷனுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. தி ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் இஸ் இம்ப்ளிமெண்டட் இன். ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 8 செக்மெண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆப்ஷன் டி 8 செக்மெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் ஃபார் தி ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் ஆஃப் டிஓபி. டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் மைசூரில் இருக்குது.
ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரா ஆப்ரபிள் இன்டர்நெட் பேங்கிங். நம்மளோட பிஓஎஸ்பிக்கான நெட் பேங்கிங் 14/12/2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆப்ஷன் ஏ. Which of the following stream of IT modernization project of Department of Post aims at to prepare all the employees of the department, including GDS, to enable them to function effectively in IT environment? ஸோ ட்ரைனிங் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த செக்மெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீம். ஆப்ஷன் சி. தி நெட்வொர்க்கிங் ஆஃப் ஆல் போஸ்ட் ஆஃபீஸஸ் கவரிங் தி என்டையர் கண்ட்ரி will enable which of the following? Option D. Networking வந்து option D, all the above. Next one, primary data center. ஸோ நமக்கு யூஸ்வலாக தெரியும் என்னென்னா primary data center நேவி மும்பைலையும் டிசாஸ்டர் டிஆர்சி டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் வந்து மைசூர்லேயும் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆப்ஷன் ஏ நேவி மும்பை கரெக்டாக இருக்குது. ஆனால் அதில் சின்ன மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் எப்போ இருந்து அதை ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலான நமக்கு கொஷினில் பார்த்தோம்னா எந்த இடம்னு மட்டும்தான் கேள்வியில் இருக்குது. ஆனால் ஆப்ஷனில் டேட்டும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இடத்த மட்டும் மென்ஷன் பண்ணாங்க கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஆனால் அதில் டேட் தப்பாக இருக்கிறதுனால ஆப்ஷன் டி ரெண்டில் எது இருந்தாலும் சரியாக இருக்கலாம். பார்ப்போம் அது டிபார்ட்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்றதை. நெக்ஸ்ட் ஒன், ரூரல் ஐசிடி ஆர்ஐசிடி ப்ராஜெக்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் டஸ் நாட் என்விசேஜ் சப்ளை ஆர் ப்ரொவைடிங் ஆஃப் த ஃபாலோயிங் டு ரூரல் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஆர்ஐசிடி கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது கொடுக்கல பிஓக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, அயன் கேஸ்ட் செஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்யூட்டரைசிங் தி சேவிங்ஸ் பேங்க் அண்ட் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ நம்மளோட பிஓஎஸ்பி ஆப்ரேஷன்ஸ், போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எஃப்எஸ்ஐ கீழே தான் வருது, ஃபினான்ஷியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சிஐஎஸ். சிஐஎஸோட எக்ஸ்பேன்ஷன் கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ். ஆப்ஷன் பி. Next one, which of the following is not correct in respect of 5-year post office recurring deposit account? ஆர்டி சம்மந்தமாக எது தப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, நோ அட்வான்ஸ் டெபாசிட் மே பி மேட் அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே அட்வான்ஸ் டெபாசிட் பே பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் தப்பு. Which of the following are correct in respect of SSA, சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்? இதில் ஓகே, which of the following are incorrect in respect of SSA? SSAல எது தப்பாக இருக்குது அப்படின்றது தான் கொஷினு. ஸோ நமக்கு தெரியும் யூஸ்வலான ஒன்று, அக்கௌண்ட் ஓப்பனிங் மினிமம் 250, அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்கௌண்ட் கேன் பி க்ளோஸ்டு ப்ரீமெச்சூர்லி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 3 years. 3 வருஷம் கிடையாது. ஏதாவது எக்ஸப்ஷனல் கேசஸில் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ப்ரீமெச்சூர் க்ளோஸராக இருக்கும் பட்சத்தில் 5 வருஷம் ஆகணும். ஸோ ஆப்ஷன் பி தப்பு. நெக்ஸ்ட் ஒன், டெபாசிட்ஸ் கேன் பி மேட் இன் லம்சம். இல்லை இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா டெபாசிட் லம்சம்மாக தான் பே பண்ணணும், லம்சம்மாகவும் பே பண்ணலான்றாங்க. ஆனால் நம்ம 15 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு டெபாசிட்டாவது இருக்கணும், மினிமம் 250ஆவது டெபாசிட் பண்ணணும். லம்சம் டெபாசிட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே விட்டுடுறோம், அதை தான் லம்சம் டெபாசிட்னு சொல்லுவோம். இப்போது டிடி சீனியர் சிட்டிசன்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே லம்சம்மாக டெபாசிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எஸ்எஸ்சியில் அப்படி பண்ண முடியாது. இப்போ நான் 15 வருஷத்துக்கான அமௌண்ட்டு டோட்டலாக ஃபஸ்ட்டு வருஷமே பே பண்ணுறேன் அப்படின்னா முடியாது. ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 1.5 lakh தான் பே பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷமும் அவங்க மினிமம் 250ஆவது பே பண்ணணும். அதனால் ஆப்ஷன் சியும் தப்பு. நெக்ஸ்ட் ஒன், எனி நம்பர் ஆஃப் டெபாசிட்ஸ் கேன் பி ஓப்பன்ட், அக்கௌண்ட்ஸ் கேன் பி ஓப்பன்ட் இன் த நேம் ஆஃப் கேர்ள் சைல்டு.
ஸோ இப்போ வந்து பேங்க்லேயும் எஸ்எஸ்ஏ வந்தாச்சு. அதுக்கு பிறகு ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்க், ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும். 2 இடத்துலையுமே எஸ்எஸ்ஏ வச்சுக்க முடியாது. அதே போல் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒரு அக்கௌண்ட்னும் வச்சுக்க முடியாது. ஒரு பெண் குழந்தை நேமில் ஒரே ஒரு எஸ்எஸ்ஏ தான் இருக்கணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் ஆர் கரெக்ட், நெக்ஸ்ட் ஒன் பிசி, ஏசி, லாஸ்ட் ஒன் நன் ஆஃப் திஸ். ஸோ ஏ மட்டும்தான் சரின்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல. அதனால் ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் ஒன், இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் request a remitter of a money order is required to pay any additional charge. ஸோ மணி ஆர்டர் பொறுத்தவரை அந்த மணி ஆர்டர் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் சரி, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சரி எந்தவித ஃபீஸும் கிடையாது. ஆனால் பேயி நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமிஷன் ஈக்குவலாக செகண்ட் கமிஷன் அவங்க பே பண்ணாதான் பேயி நேம் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். சர்வைவல் பெனிஃபிட்ஸ் 15-year AEA ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ். ஆப்ஷன் ஏ 15 வருஷம் பாலிசிக்கு 6, 9, 12 இயர்ஸ் அந்த 3 டைம்லேயும் 20% கொடுப்போம். லாஸ்ட்டாக 15 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு ரிமைனிங் இருக்கக்கூடிய 40%ம் அதுக்கான போனஸ், டோட்டல் பாலிசிக்கான போனஸும் சேர்த்து கொடுப்போம். In which of the following types of postal life insurance policies surrender is not permissible? சரண்டர் ஃபெசிலிட்டி எது கிடையாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 3 பாலிசிக்குமே சரண்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே வந்து சரண்டர் எதுக்கு கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஸோ மேலே இருக்கிற 3 பாலிசிக்குமே சரண்டர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். காஸ்ட் ஆஃப் 1 மை ஸ்டாம்ப் ஷீட், ஒரு மை ஸ்டாம்ப் ஷீட்டில் 12 ஸ்டாம்ப் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாம்பும் 5 ரூபா வேல்யூ. ஆனால் அந்த ஒரு ஷீட்டுக்கான விலை என்னன்னு பார்த்தோம்னா 300 ரூபா. ஆப்ஷன் பி ₹300. A minimum quantity of pieces that can be accepted under direct post. Direct post accept பண்ணா minimum 1000 articles post பண்ணணும். Option C. Which of the following is incorrect with respect to bill mail service? Bill mail service பொறுத்தவரை எது incorrect தப்புன்னு கேட்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுமே கரெக்டு தான். ஃபஸ்ட் ஒன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நேச்சரில் இருக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், பில், மந்த்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து மினிமம் 5000 ஆர்டிகல்ஸ் ஆகுது போஸ்ட் பண்ணணும். ஆப்ஷன் சி என்னன்னா அவங்களே வந்து பின்கோட் வைஸாக பிரித்து போஸ்ட் பண்ண கொடுக்கணும். ஸோ ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ். மேலே இருக்க 3மே சரி, தவறான வாக்கியம் எதுவும் கிடையாது. வாட் வுட் பி தி ப்ரீமியம் பேயபிள் பெர் மெம்பர் பெர் ஆனம் ஃபார் த ஸ்கீம் PMSBY? ஸோ PMSBY சுரக்ஷா பீமா யோஜனாக்கான ப்ரீமியம் ரேட் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இயருக்கு 12 rupees. ஆப்ஷன் பி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எலிஜிபிள் கிரிட்டீரியா ஃபார் ஜாயினிங் அட்டல் பென்ஷன் யோஜனா? அட்டல் பென்ஷன் யோஜனா ஒருத்தர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவர் 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பேங்க்கில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் எங்கே அவங்க அட்டல் பென்ஷன் யோஜனா வேணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டெபிட்கான ஆப்ஷனை அவங்க கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் ஏ, பி ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். Rate of interest with effect from 1/10/2020 to 31/12/2020 in respect of PPF scheme is PPF கான rate of interest 7.1% annually. லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து அதே தான் இருக்குது. அப் டு விச் லிமிட் a SPM of time scale sub post office can sanction deceased claim in national saving schemes where no nomination exists or no legal evidence is available? ஸோ அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 lakhsன்றது லாஸ்ட்டாக சிபிஎம்ஜிக்கு தான் 5 lakhs பவர் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நம்ம டிவிஷனல் ஹெட்டே வந்து 5 lakhs வரை
நம்ம டிவிஷனல் ஹெட்டுக்கே வந்து அந்த மேக்ஸிமம் பவர்ன்றது வந்துடுச்சு. நோ நாமினேஷன், நோ லீகல் எவிடன்ஸ் இருக்கும்போது அந்த மேக்ஸிமம் லிமிட் 5 lakhsன்றது டிவிஷனல் ஹெட்டே கொடுத்துடலாம். அதில் வந்து நம்ம எஸ்பி ஆர்டர் 36/2020 அந்த லிமிட்டை ரிவைஸ் பண்ணுச்சு. அதில் வந்து டைம் ஸ்கேல் எஸ்பிஎம்மாக இருக்கும் பட்சத்தில் 50,000, மற்றவங்க அந்த ஹையர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய எஸ்பிஎம்க்கு வந்து 1 lakhனோ, அதுக்கு அடுத்து அதை தாண்டும் போது டிவிஷனல் ஹெட்டு கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர்ஸ் அவங்க வந்து 5 lakhs வரையும் சாங்ஷன் பண்ணலாம். 5 lakhsக்கு அதிகமாக போகும்போது கம்பல்சரி அவங்க சக்ஸஷன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கொடுத்துடணும். ஸோ ஆப்ஷன் ஏ 50,000ன்றது கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், லிமிட் ஆஃப் கன்வேயன்ஸ் ஆஃப் கேஷ் லூஸ் த்ரூ டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாய். ஒரு டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாய் மூலமாக கேஷ் லிமிட் எடுத்துகிட்டு போக கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா மேக்ஸிமம் 5 lakhs வரை கொடுத்து அனுப்பலாம். ஆப்ஷன் பி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வேஸ் by which a SO is ordinarily provided with funds when the cash collections of the office are insufficient to meet its requirements. ஸோ ஒரு ஆஃபீஸ்க்கு கேஷ் கன்வேயன்ஸ் எப்படியெல்லாம் கொடுக்கலாம், எங்கேருந்தெல்லாம் அவங்களுக்கு கேஷ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் வந்து டி, ஆல் தி அபவ். என்ன பேங்க்லேருந்து வாங்கலாம், பிற எஸ்ஓ கேஷ் ஆஃபீஸாக இருக்கும் பட்சத்தில் மற்ற எஸ்ஓலேருந்து வாங்கிக்கலாம். இல்லை எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனாக இருக்கும்போது கேஷ் ஆஃபீஸ் இல்லைனாலும் சில சுச்சுவேஷனில் பெர்மிஷனோட பக்கத்தில் இருக்கக்கூடிய சப் ஆஃபீஸில் இருந்து வாங்கலாம். அதே போல் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ். நெக்ஸ்ட் ஒன், போஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆர்டர் புக் இஸ் எ ரெக்கார்ட் மெயின்டைன்ட் இன் ஹெட் ஆஃபீஸ். ஸோ ஹெட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆர்டர் புக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் எதெல்லாம் நோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேட்குறாங்க. இதுக்கும் ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ். அன்யூஷுவல் அக்கரன்சஸ், எக்ஸாமினேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் அண்ட் கிட்ஸ், எக்ஸாமினேஷன் ஆஃப் லாக்ஸ் இன் யூஸ். அதாவது போஸ்ட் மாஸ்டர் நோட்டீஸ்க்கு எது வருதோ, அவர் என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறாரோ அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த போஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆர்டர் புக்கில் நோட் பண்ணுவார். ஸோ ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ். டெசிக்னேஷன் ஆஃப் அஃபிஷியல் இன் சார்ஜ் ஆஃப் மெயில்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸர் 4 டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. அதில் மெயில் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஹெட் யார் அப்படிங்கிறது தான் எங்கள் கொஷின். ஆப்ஷன் சி, ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட். நெக்ஸ்ட் ஒன், தி போர்ட்ஃபோலியோ வில் ஆல்வேஸ் ரிமைன் இன் த கஸ்டடி. போர்ட்ஃபோலியோ யாரோட கஸ்டடியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட் ஆர் மெயில் கார்ட். ஆப்ஷன் ஏ. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஏஎம்பிசி, ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர். ஆனால் அந்த ஆப்ஷன் இங்கே நமக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எது ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஸோ நம்ம இது ஆப்ஷன்லேயே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சென்னை, கல்கத்தா, மும்பை எல்லாமே சிட்டிஸாக கொடுத்துருக்காங்க. பெரிய சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் தனியாக ஆட் மேன் அவுட்னு தனியாக நிற்கிற ஒன்று நாக்பூர். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், மெமரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் இஸ் இஷ்யூட் வென் மோர் தென் டேஸ் அஃபிஷியல் ஒர்க் இன் அன் ஆஃபீஸ் ஆர் செக்ஷன். ஸோ எம்டிடபிள்யூ எப்போ கொடுப்போம்னா ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும்போது தான் தேவைப்படும். ஒரே ஒருத்தர் இருந்தாருன்னா அவரே தான் எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ 1. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரெயின் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட். ஸோ கீழே வந்து 3 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. 3மே பார்த்தோம்னா ஈக்குவலான ஸ்பீட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தீஸ். எது வேகமானதுன்னா 3மே சமமானது. ஸோ எந்த ஒன்றையும் நம்ம வேகம் ஸ்லோன்னு சொல்ல முடியாது. ஆப்ஷன் டி, நன் ஆஃப் திஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், an aeroplane flies twice as fast as a train which covers 60 miles in 80 minutes. What distance will the aeroplane cover in 20 minutes? ஸோ 80 நிமிஷத்தில் 60 மைல் தூரம் பறக்குது ஒரு ஏரோப்ளேன். ஒரு ட்ரெயின் வந்து 80 நிமிஷத்தில் 60 மைல் தூரம் போகுது. அதில் ஏரோப்ளேன் வந்து அந்த ட்ரெயினை விட 2 மடங்கு, அந்த ட்ரெயினை போல் 2 மடங்கு வேகமாக இருக்குது. அப்போது அந்த ஏரோப்ளேன் 20 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ட்ரெயின் வந்து 80 நிமிஷத்தில் 60 மைல் அப்படின்னா அதே 80 நிமிஷத்தில் ஏரோப்ளேன் 120 மைல் போயிருக்கும்.
இப்போ அந்த டைமிங்கை 4ஆல் டிவைட் பண்ணால் 20 மினிட்ஸ் கிடைக்குது. அதே போல் டிஸ்டன்ஸை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 120 டிவைடட் பை 4 30 மைல்ஸ் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், a train leaves Delhi at 4:10 pm and reaches Aligarh at 7:25 pm. The average speed of the train is 40 km per hour. What is the distance from Delhi to Aligarh? இதில் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 40 கிலோமீட்டர் பெர் ஹவர். அடுத்ததான் நமக்கு தேவையானது டைம் தான். நாம் தான் அதை கால்குலேட் பண்ணிக்கணும். ஏன்னா புறப்பட்டது 4:10 pmக்கு, ரீச் ஆனது 7:25 pmக்கு. அப்போது 3 hours 15 minutes ட்ராவல் பண்ணியிருக்காங்க, 3.25 மணி நேரம். அந்த 3.25 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகம் அப்படின்னா எவ்வளோ தூரம் அது போயிருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. ஸோ 3 hours அப்படின்னா 40 கிலோமீட்டர் பர் ஹவரில் 120 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. ஆஃப் அன் ஹவரில் 20, ரிமைன் இருக்கக்கூடிய 15 மினிட்ஸில் 10 கிலோமீட்டர். ஸோ 120 + 10 130 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் அர்பனைசேஷன் மீன்? நகரமயமாக்குதல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வில்லேஜில் இருக்கிற பீப்புளெலாம் நகரத்தை நோக்கி போனாங்க அப்படின்னா அதுதான் நகரமயமாக்குது. ஆப்ஷன் சி, ஷிஃப்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஃப்ரம் ரூரல் ஏரியா டு அர்பன் ஏரியா. விச் அமாங் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஃபால் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஐம்பெரும் காப்பியங்கள் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர்? தமிழில் ஐம்பெரும் காப்பியங்களில் இல்லாத ஒன்று எது அப்படின்னா ஆப்ஷன் டி, திருக்குறள். நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஜெனீவா. ஆப்ஷன் ஏ, சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட் ஒன், தி ரெசல்யூஷன் ஆஃப் பூர்ண ஸ்வராஜ் வாஸ் அடாப்டட் அட் விச் செஷன் ஆஃப் த காங்கிரஸ்? பூர்ண ஸ்வராஜ் எந்த அமர்வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? லாகூர் செஷன் 1929. லாகூர் செஷனில் அக்செப்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், தி அவுட்பிரேக் ஆஃப் திருநெல்வேலி ரியோட் in 1908 was in response to arrest and subsequent conviction of Indian nationalists, namely 1908 திருநெல்வேலி எழுச்சி வெடித்ததற்கு கீழ்கண்ட எந்த இந்திய தேசியவாதிகளின் கைது மற்றும் தண்டனம் காரணமாகியது? யாரால்? அதுக்கு காரணமாக இருந்த நம்மளோட இந்தியன் நேஷ்னலிஸ்ட் யாரோட அரெஸ்ட் அதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சுப்பிரமணிய சிவா அண்ட் விஓசி, வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா. இவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணதன் காரணமாக தான் அந்த ரியாட் வெடித்தது. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வென் யூ ஆர் அட் ஒர்க் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பெர்ஃபார்ம் யுவர் டியூட்டிஸ் வித்தவுட் வேஸ்டிங் டைம் ஆர் கெட்டிங் பெய்ட் ஃபார் டூயிங் வெரி லிட்டில். ஆப்ஷன் சி, ப்ரொடக்டிவிட்டி. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ஆர் த ட்ரூ ரீசன்ஸ் ஃபார் அவர் ஆக்ஷன்ஸ் வென் வி ஹாவ் சம்திங் டு லூஸ் ஆர் கெயின் ஆஸ் எ ரிசல்ட்? ஆப்ஷன் ஏ, மோட்டிவ்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் 61 கொஷின் நம்பர். ஆப்ஷன் ஏ ஆன்சர். அதுக்கான ஆன்சர் 0. நெக்ஸ்ட் ஒன், 62, 30% ஆஃப் ஆப்பிள்ஸ் ஆர் 450 ஆர் ராட்டன். ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஆர் இன் குட் கண்டிஷன்? 450 ஆப்பிள் மொத்தம் இருக்குது, அதில் 30% அழுகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ ஆப்பிள் நல்ல கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் 315. ஏன்னா 10%ங்கிறது 45, அப்போது 30% அப்படிங்கிறது 135. ஸோ 135 எந்த நம்பர் கூட ஆட் பண்ணால் 450 கிடைக்கும்னு பாருங்கள். ஆப்ஷன் டி, 350 ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 63. In a recent survey, 40% houses contain 2 or more people. Of these houses containing only 1 person, ஒன்றில்
40% வீட்டில் வந்து 2 பேரோ அதுக்கு அதிகமாகவும் இருக்கிறாங்க. அப்போ ஒரே ஒருத்தர் இருக்கிற வீடு எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 60%. அந்த 60 இப்போது மொத்தமாகவே 100 வீடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 60 வீட்டில் வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. ஆஃப் these houses containing only one person, 25% were having only a male. அந்த ஒரே ஒருத்தர் இருக்கக்கூடிய வீடுங்களில் 25% வீட்டில் ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் இருக்கார். அப்போது 60 வீடு சொன்னோம், 60ல் 25% ஒரே ஒரு ஆண். ஸோ 60ல் 25% அப்படிங்கிறது 15. மொத்த வீடு 60, அதில் 15 வீட்டில் வந்து ஒரே ஒரு ஆண் தான் இருக்கிறாங்க. அப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய 45 வீட்டில் வந்து ஒரே ஒரு பெண் மட்டும் இருப்பாங்க. ஸோ எங்கள் ஆப்ஷனில் நமக்கு 45 கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். Next one, question number 64. A small and medium enterprise imports 2 components, A and B, from Taiwan and China respectively, and assembles them with each other components to form a toy. Component A contributes to 10% of production cost, while component B contributes to 20% of production cost. Usually, the company sells this toy at 20% above the production cost. Due to increase in raw material and labor cost in both the countries, component A became 20% costlier and component B became 40% costlier. Owing to these reasons, the company increased its selling price by 15%. Considering that cost of other components does not change, what will be the profit percentage of the toy is sold if the toy is sold at the new price? அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் பி 25.5% அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், an umbrella market at ₹80 is sold for ₹68. The rate of discount, டிஸ்கவுண்ட்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 15% டிஸ்கவுண்ட். A dress shop marked down all items as following. Which group of items was offered at the great rate of discount? மேலே கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸில் எந்த ப்ரைஸ்க்கு வந்து எந்த குரூப்புக்கு வந்து அதிக தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, பிக்கு தான் அதிக தள்ளுபடி. 2 stores A and B mark the price of an item identically. A allows 3 successive discounts of 10% each. B allows 10% discount on the list price and a subsequent discount of 19%. Under these circumstances, which of the following is true? இந்த சூழ்நிலை எது கரெக்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, ஏபி ரெண்டோட ப்ரைஸும் ஒன்றா தான் இருந்திருக்கும். ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், a box is bought of ₹75 and sold at a gain of 8%. Find its selling price. 8% லாபத்தில் விற்கும்போது ஆப்ஷன் ஏ ₹81 தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், a sum was deposited at simple interest at a certain rate for 3 years. Had it been invested at 1% higher, it would have fetched ₹5,100 more. The sum is option D, ₹1.7 lakh answer. Next one, 70, the interest earned on ₹15,000 in 3 years at simple interest is ₹5,400. Find the rate of interest per annum. Option B, 12% answer. The average monthly expenditure of a family was ₹2,200 during the first 3 months, ₹2,250 during the next 4 months, and ₹3,120 during the last 5 months of a year. If the total savings during the year was ₹1,260, find the average monthly income of the family. Option C, ₹2,705 answer. Option C. Next one, of the 3 numbers, second is twice the first and is also thrice the third. If the average of 3 numbers is 44, what is the largest number?
அதாவது 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் பெரிய நம்பர் எதுன்றது கேள்வி. அதில் ஆப்ஷன் பி 72 ஆன்சர். தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 20 years. If A is replaced by C, the average age becomes 90 years. And if B is replaced by C, the average age becomes 21 years. Find the ages of A, B and C. 3 பேரோட வயசையும் கண்டுபிடிக்கணும். A 22 years, B 18 years, C 20 years. Answer. So option D தான் answer. A and B together can complete a piece of work in 15 days and B alone in 20 days. In how many days can A alone complete the work? A, B ரெண்டு பேரும் சேர்ந்து 15 நாள்லையும் B மட்டும் தனியாக 20 நாள்லையும் வேலையை முடிக்கிறாங்க. A மட்டும் தனியாக வேலை செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும்? ஆப்ஷன் பி ஆன்சர் 60 days. A and B working separately can do a piece of work in 9 and 12 days respectively. If they work for a day alternatively beginning with A, in how many days the work will be completed? அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 76. 2 men and 3 boys can do a piece of work in 10 days, while 3 men and 2 boys can do the same work in 8 days. In how many days can 2 men and 1 boy do the work? Option C 12.5 days. Option C answer. Next one, a cyclist covers a distance of 750 meters in 2 minutes 30 seconds. What is the speed in kilometer per hour of the cyclist? Option D 18 kilometer per hour. Next one, which one of the following type of resource is from iron ore? Iron oreல கிடைக்கக்கூடியது நான் renewable. Option D. Which one of the following is a rabi crop? Option C gram. In which list of Indian constitution does education come? கல்வி எந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சி கான்கரண்ட் லிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் ரீசனிங் 81லேருந்து ஏபிசி 3 பேரும் ஒரு வரிசையில் உட்காரணும். அப்போது பி அண்ட் சி கேனாட் பி டுகெதர். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஏபிசி 3 பேரும் ஒரு வரிசையில் உட்காரணும். அதில் சிடி 2 பேரும் பக்கம் பக்கமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பி வந்து 3வது இடத்துலையும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது B cannot be at the 3rd place from the left, then which of the following must be definitely false? அப்படி இருக்கும்போது கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எது கண்டிப்பாக தப்பாக இருக்கும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஏபிசிடி 4 பேர் இருக்காங்க. அதில் ஏ ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஏ ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கும்போது பி வந்து 3rd இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது பி ஒன்று செகண்டாக இருக்கணும், இல்லைனா 4th இருக்கணும். பி செகண்டாக வச்சு பாருங்கள், சிடி இல்லை டிசி 2 பக்கம் பக்கம் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், அப்போது அந்த வரிசை தப்பு. அடுத்தது பி 3rd இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியை 4th லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் பாருங்கள். ஏ சிடிபி சியும் டியும் பக்கம் தான் இருக்குது. அதே திருப்பி போட்டோம் அப்படின்னா ஏடிசிபி அங்கேயும் சிடி பக்கம் தான் இருக்குது. அப்போது ஏ வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடியபடி வரிசையில் உட்கார வைக்கவே முடியாது. ஸோ ஏ இஸ் அட் ஃபஸ்ட்டு பிளேஸ். ஆப்ஷன் பி தான் தப்பான ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 82. ரிமா இஸ் டாலர் தென் சாரிகா பட் நாட் டாலர் தென் ரீனா. ஸோ ரிமா வந்து சரிகாவை விட டாலர், ஆனால் ரீனாவை விட டாலர் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? சரிகா குள்ளம், அதை விட ரிமா டாலர், ரிமாவை விட ரீனா டாலர். நெக்ஸ்ட் ஒன், ரீனா அண்ட் தன்யா ஆர் ஆஃப் த சேம் ஹைட். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இருந்த 3 பேர்லேயே உயரம் யாருன்னு பார்த்தோம்னா ரீனா தான். அதில் ரீனாவும் தானியாவும் ஒரே ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ
தானியா ரீனா 2 பேரும் தான் டாப்பு. அவங்களுக்கு கீழே ரிமாவுக்கு கீழே சரிகா. அப்போது இவங்க 4 பேரில் யார் ரொம்ப குள்ளமானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா சரிகா, ஆப்ஷன் பி. அதே மாடல் தான் அடுத்த கேள்வியும். கொஸ்டின் நம்பர் 83 பாருங்கள். Q டைப்ஸ் ஃபாஸ்டர் தென் R. அப்போது Q வந்து ஆரை விட ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறாங்க, பட் நாட் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் V. ஆனால் வியை விட ஃபாஸ்ட் கிடையாது. அப்போது கீழே ஆர் வந்து ஸ்லோ, ஆரை விட Q ஃபாஸ்ட்டு, Qவை விட V ஃபாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு T டைப்ஸ் ஃபாஸ்டர் தென் R. T வந்து ஆரை விட ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே பார்த்தோம், Q ஆரை விட ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவாங்க. இப்போது ஆரை விட Tயும் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவாங்க. அப்போது R ஸ்லோ, Q T 2 பேரும் ஃபாஸ்ட்டு, அவங்கள விட V ஃபாஸ்ட்டு. S டைப்ஸ் ஃபாஸ்டர் தென் V. நமக்கு ஃபஸ்ட்டு V தான் ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க, ஆனால் S வந்து Vயை விட ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஹூ அமாங் த 5 டைப்ஸ் த ஃபாஸ்டஸ்ட், யார் அதில் ரொம்ப வேகமாக டைப் பண்ணுவா? நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம், நம்ம பார்த்ததில் V ஃபாஸ்ட்டு, அவங்கள விட S ஃபாஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ, S தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட். Next one, D said A's father is the only brother of my sister's son. How is A's father related to D? என்னன்னா D சொல்கிறாங்க, ஏவோட அப்பா என்னோட சிஸ்டர் சன்னோட ஒரே பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆப்ஷன் சி, நெஃப்யூ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சி, அதாவது மருமகன் அல்லது சகோதரி மகன், அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃப் எ விமன் சேஸ் ஹீ இஸ் த சன் ஆஃப் த ஒய்ஃப் ஆஃப் மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர். ஹவ் இஸ் த மேன் ரிலேட்டட் டு தி உமன்? ஒரு விமன் சொல்கிறாங்க ஒரு ஃபோட்டோவை பார்த்து, அவர் என் கணவரின் தந்தையின் மனைவியின் மகன் அப்படின்னா அந்த சொன்ன பெண்ணுக்கும் அந்த ஃபோட்டோவில் காமிச்ச ஆணுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று அவங்க கணவராக இருக்கணும், இல்லை கணவர் கூட பிறந்த தம்பி இல்லை அண்ணனாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி, பிரதர் இன்லா தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 86, இஃப் மினரல் இஸ் ரிட்டன் ஆஸ், சவுண்ட் இஸ் ரிட்டன் ஆஸ், ரீடர் அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஷோர் இஸ் கோடட் ஆஸ், முன்ன 86 போலவே தான் 87. ஆனால் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம எப்படி மாற்றி எழுதணும் அப்படிங்கிறத 86 கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத 87 கொடுத்துருப்பாங்க. எந்த வார்த்தையை இப்படி மாற்றிருப்போம் அப்படின்னு 87 கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, கியோஸ்க், அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை எழுதணும். ஸ்கூல், ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதும்போது ஃபஸ்ட்டு CHLOOS, ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 89, கர்டைல், அது ஆப்ஷன் சி, ACILRTU, ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்து வரிசையில் அர்த்தமுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும். கொடுத்துருக்கிறத வரிசையாக கரெக்டாக அமைக்கணும். ஸோ ஆப்ஷன் டி, அதுதான் ஆன்சர். 1 5 4 3 2. ஃபஸ்ட்டு கவ், மில்க், சர்ன், பட்டர், கீ. நெக்ஸ்ட் ஒன் அதே போல் 91, ஆப்ஷன் சி, ஃபஸ்ட்டு லெட்டர்லேருந்து வேர்ட், அதுக்கப்புறம் சென்டென்ஸ், அடுத்து
பேராகிராஃப்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சாப்டர் ஆகும், பல சாப்டர்ஸ் சேர்ந்து ஒரு புக் ஆகும். ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கு மேலே நான் வெர்பல் ரீசனிங் ஃபஸ்ட்டு கொஷின் 92 பாருங்கள். ஆப்ஷன் டி ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஒரு சீரியஸில் இருக்குது. அடுத்து 4th ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிகர் போல் வந்துடுச்சு. ஸோ நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய 5th ஃபிகர் வந்து 2nd ஃபிகர் போல் வரணும். ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 93 ஆப்ஷன் சி. ஸோ நம்ம முன்ன சொன்னதே தான். ஃபஸ்ட்டு 2nd ஃபிகர், 2க்கும் 3க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சைடு மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதே போல் 4th ஃபிகருக்கும் 5th ஃபிகருக்கும் சைடு மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 94 இதுவும் அதே போல் தான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 95 சேம், ஆப்ஷன் சி தான். ஒன்றில் அந்த சைடு மட்டும் அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே வரும், அதை கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் 96 இதுவும் சேம், ஆப்ஷன் சி. இதில் ஃபஸ்ட்டு ஒரு பிக்சரில் என்ன ஆகும், ஒரு பாதி குறையும், அதுக்கு பிறகு கீழே பாட்டமில் ஃபுல்லாக ஒரு கட்டம் முழுசாக அழிஞ்சிடும். அதுக்கு அடுத்ததாக 4th ஃபிகரில் பாருங்கள், மேலே இருக்கிற பாதி அழிஞ்சிருக்கு. அப்போது அதுக்கு அடுத்த ஃபிகரில் ஒரு ஃபுல் ஃபிகர் காணாமல் போகணும். ஸோ காணாமல் போச்சு அப்படின்னா அங்கே நடுவில் எதுவுமே இருக்காது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 97 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகர் 2nd ஃபிகர் எப்படியோ அது போல் மேலே கீழே அப்படியே ரொட்டேட் பண்ணிக்க வேண்டியது தான், சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 98 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன் 99ம் அதே போல் ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் கொஷின் 100 ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆன்சர் கீ எல்லாமே பார்த்தோம்னா இதுதான் அஃபிஷியலான கீ அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய கீழே வந்து 2 கீ விடுறாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ப்ரொவிஷனல் நம்மளாக கொடுக்கறது தான். இதை வச்சு இதுதான் அஃபிஷியல்னு டிசைட் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் எங்களால் முடிஞ்ச வரை நல்ல எஃபோர்ட் கொடுத்து ஆன்சர் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.